டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். அணையின் 8 மதகுகள் வழியாக தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது. தண்ணீரை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் காவிரி ஆற்றில் பூக்களை தூவி நீரை வரவேற்றார். கட்டணமின்றி பஸ்களில் பயணம் செய்யும் மகளிரை ஓசு என்று திமுகவைச் சேர்ந்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் விமர்சித்திருப்பது கண்டனத்துக்குரியது என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிகார மமதையில் எளிய மக்களை எள்ளி நகையாடி ஏளனப்படுத்துவது ஏற்புடையது அல்ல. மகளிரை அவமதிக்கும் திமுக அரசு இனியாவது திருந்தட்டும் என்று கூறினார். அரசு பஸ்களில் பெண்கள் பயணம் செய்வதை ஓசு என்று விமர்சித்த திமுக எம்எல்ஏ மகாராஜன் பேச்சுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு பஸ்ஸில் இலவச பயணம் என அறிவித்துவிட்டு அதில் பயணிக்கும் பெண்களை தரக்குறைவாக விமர்சிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் திமுகவினரின் ஆணவ போக்குக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த மகளிரும் இணைந்து முடிவு கட்டுவார்கள் எனவும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் சாலை வெட்டுகளை சீரமைக்க 15 மண்டலங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சாலை வெட்டுகளால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதால் சீரமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. வேளச்சேரி ஏரி கழிவுநீர் கலப்பதாலும் குப்பை கொட்டப்படுவதாலும் மாசடைந்து வருவது பற்றியும் தினமலரில் செய்தி வெளியானது. இது தொடர்பாக வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கமும் பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய அரசின் தலைமை செயலருக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. ஏரி ஆக்கிரமிப்பு குறித்த அறிக்கை தாமதமான நிலையில் தலைமை செயலர் மீது தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மின்வாரியத்தில் இயக்குநர் பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவிய நிலையில் தற்போது அமலாக்கத்துறை சோதனையால் அந்த பதவிக்கு வர தலைமை பொறியாளர்கள் தயக்கம் காட்டுகின்றனர். எனவே அரசு சீனியாரிட்டி அடிப்படையில் இயக்குநர் பதவிகளுக்கு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் நாடு முழுவதும் அதிகரித்து வருவதால் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வரும் அமைச்சர்களுக்கு RT-PCR எனப்படும் கொரோனா தொற்று பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பயணத்தின் போது பிரதமர் இருக்கும் மேடையில் பங்கேற்கும் அனைவருக்குமே RT-PCR பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் வசந்த உற்சவம் தொடங்கியுள்ளது. வண்ண வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வசந்த மண்டபத்தில் காமாட்சியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அத்தனை அம்பாள் மேலையும் அழகான ஸ்தோத்திரங்களை பண்ணிட்டு இந்த காஞ்சி அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் அப்படியே அவர் கலந்து மறைஞ்சார் அப்படின்னு சொல்றார். அப்படி நீ மகாபீட்டத்தை அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கா அவளுடையதான். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் வைகாசி மூலம் நட்சத்திரத்தை முன்னிட்டு திருஞான சம்பந்த நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார், முருக நாயனார், திருநீல நக்கர் நாயனார் ஆகிய 4 பேருக்கு இன்று ஒரே நாளில் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் வந்து தரிசனம் செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதனால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சமையல் எண்ணெய் விலை உயர்ந்து வருவது குறித்து மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் டெல்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் சூரியகாந்தி, பாமாயில், சோயாபீன் சமையல் எண்ணெய் ரகங்களின் இறக்குமதி வரியை 20லிருந்து 10% குறைக்க முடிவெடுக்கப்பட்டது. வரி குறைப்பின் பலனை நுகர்வோர் பெற சமையல் எண்ணெய் ரகங்களின் விலையை குறைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டு மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளேன். இதில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என பிரதமர் மோடி பேசுவது போன்ற போலி AI வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. இதுபோன்று உலாவரும் வீடியோக்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என அரசு எச்சரித்துள்ளது. இதுபோன்ற வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் நபர்களை கண்டறிந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் இளைஞரணி தலைவர் சக்கரவர்த்தி அரக்கோணம் சாலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சோளிங்கர் காவல்துறையினர் விசாரணை முறையாக மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டி பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் வடக்கு மாவட்ட தாவைக்க செயலாளராக திருவாரூர் அழகிரி காலனி பகுதியைச் சேர்ந்த மதன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்காக அப்பகுதி தாவைக்க தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர். அதில் ஒரு பகுதியாக அனுமதியின்றி வாகன பேரணி செல்ல முயன்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த தொண்டரை லைசன்ஸ் கேட்டு பெண் காவலர் ஓங்கி அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
மதுரவாயல் பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணவரிடம் பஸ் பாஸ் இருந்தும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பஸ்ஸிலிருந்து வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒடிசாவிலிருந்து ஆந்திரா வழியாக வந்து தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் மார்க்கமாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை மறைத்து சோதனை செய்த போது அதில் 110 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்டதாக வேதாரண்யம், ஆலங்காரன்காடு பெரிய குத்தகையைச் சேர்ந்த முனீஸ்வரன் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் மருந்துகுளத்தெரு மார்சல் டெரான்ஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே கள்ளத்தொடர்பை கைவிடாத கணவனை அவரது மனைவியே தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மனைவியை தேடி வருகின்றனர். திறன் இடைவெளிகளை குறைத்து ட்ரோன் தயாரிப்பில் வல்லரசாக மாற இந்தியா இலக்கு வைத்துள்ளது என ராணுவ செயலர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். கொள்முதல் மற்றும் கொள்கை நடவடிக்கைகள் காரணமாக இறக்குமதியை சார்ந்திருந்த காலம் தற்போது மாறிவிட்டது என்றும் சொன்னார். ஷேக் ஹசீனா வங்கதேச மக்கள் மத்தியில் சமூக வலைதளத்தில் பேசக்கூடாது என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்தார். ஆனால் அவர் அதை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டார். இது சமூக வலைதளம், அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது என பிரதமர் மோடி கூறியதாக யூனுஸ் தெரிவித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை தொடர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் துவங்கிய போராட்டங்கள் பல நகரங்களுக்கும் விரிவடைந்துள்ளது. இந்நிலையில் கலக தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி ராணுவத்தை அனுப்புவேன் என அந்த நாட்டின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் நெருங்கிய நண்பராக இருந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் சமீபத்தில் அவர் மீது கடும் விமர்சனங்களை வைத்தார். இந்நிலையில் ட்ரம்ப் குறித்த தனது சமூக வலைதள பதிவுகளுக்கு எலான் மஸ்க் நேற்று வருத்தம் தெரிவித்தார். இந்நிலையில் தொழிலதிபர் எலான் மஸ்கின் வருத்தத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் நன்றி தெரிவிப்பதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.